உறவுகளும் உரசல்களும். உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உறவுகளும் இருந்தால்தான் மனித வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். 5 அறிவுக்கு கீழே உள்ள ஜந்துகளும், நம்மை விட அறிவில் குறைந்த பறவைகளும் விலங்குகளும் மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 6வது அறிவு இருந்தும் 7ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவையும் வைத்து கொண்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் பதில் சொல்ல தோன்றுகிறது. 6 அறிவு படித்த மனிதனால் இந்த உலகம் பட்ட பாடு போதாதென்று இன்று 7ஆம் அறிவும் சேர்ந்து கொண்டு மனித உறவுகளுக்கும் மனிதனுடைய வாழ்க்கை நெறிகளுக்கும் சவாலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி என்று பல உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்று பணத்திற்காக பல அரிய உறவுகளை தொலைத்து நிற்கின்றோம். பெற்ற தாய் தந்தையரையே பாரமாக நினைக்கக்கூடிய சமுதாயம் இன்று உருவாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் பேராசை மட்டும்தான். தாய் தந்தையர் தன் கூட இருந்தாலும் தினமும் அறிவுரை கூறுவார்களோ, இல்லை நம் சந்தோஷத்திற்கு இடையூறாக இருப்பார்களோ, நாம் நினைத்த இடத்திற்கு செல்ல தடை விதிப்பார்களோ என்று இன்று இளைய சமுதாயத்தினர் நினைத்து கொண்டு உறவுகளையெல்லாம் களைந்து கடந்து இயந்திரம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மிகவும் நெருங்கிய உறவுகள் என்றால் அது நம்மை பெற்று வளர்த்தெடுத்த நம் தாய் தந்தை தான். அவர்கள் செய்த தியாகத்தையும் நம்மேல் செலுத்திய அன்பையும் நினைத்து பார்க்கிறோமா என்றால் சத்தியமாக இல்லை. இன்றைய இளைய சமுதாயத்தினர் கனவு உலகத்திலும் வாழ்ந்து மிதந்தும் கொண்டிருக்கிறார்கள். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் வண்ண வண்ண கனவுகளை கண்டு நிம்மதியற்ற நிலையில் தூக்கத்தை தொலைத்து நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆசிரியர்கள் உங்களை வழி நடத்தினாலும் வீட்டில் உங்கள் வளர்ச்சியின் மேல் முதல் படியில் ஏற்றிவிட்ட தாய் தந்தையர் அறிவுரையை கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏற்ற அறிவுரைகளையும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான வழிமுறைகளையும் தொழில் செய்வதற்கான மூலதனத்தையும் கொடுத்து உதவி செய்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் காதுகளையும் அன்பு கலந்த இதயத்தையும் அவர்களுக்கு கொடுப்பது தான். வயதான தாய் தந்தையை வீட்டில் சம்பளமில்லாத வேலைக்காரர்கள் போன்று நடத்தாதீர்கள். அவர்கள் உங்களுக்காக செலவழித்த நேரத்தையும் உங்கள் உடல் நலத்தினை மேம்படுத்த காட்டிய அக்கறையும் உலகத்தில் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தாய் தந்தையரை யார் உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் உன்னதமான நிலையை அடைவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் அடைய தேவையில்லை. உங்கள் பெற்றோர்கள் 60 வயதை கடந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு 1 வயது ஆகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 70 வயது என்றால் 10 வயது என்றும், 80 வயது என்றால் 20 வயது என்றும் மனதில் உள்வாங்கி உங்கள் குழந்தைகளைப் போல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களை ரேஷன் கடைக்கு அனுப்புவதும் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு கொண்டு போய் விடுபவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். உடலாலும் உள்ளத்தாலும் அதிகம் உழைத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களோடு எந்த உரசல்களும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்.